இதற்கு மேலும் விடப்போவதில்லை. ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். போராட்டத்தில் குதித்தார் அண்ணாமலை. தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. அனைவருக்கும் வணக்கம். வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை தனது இயக்கத்தில் முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகள் குறித்து அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு அறிவித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று முன்தினம் அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகுதான் கட்சி தொடங்கப்படும் என்று தனது உறுதியான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி இடைத்தேர்தலில் தனது இயக்கம் சார்பில் போட்டியிடப் போகிறார்கள் என்றும், பெருந்துறையில் தான் போட்டியிடப் போவதில்லை, வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. இப்போதைக்கு அது குறித்து எந்த ஒரு ஆலோசனைகளிலும் நாங்கள் ஈடுபடவில்லை என்றார். இது நம் இயக்கத்தை பொறுத்தவரை முதற்கட்டமாக இந்த சமூகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடப் போகிறோம். கட்சியை அறிவித்த பிறகு தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை செய்வோம் என்று தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அண்ணாமலை இன்னொரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தது போல ஜூலை 1ஆம் தேதியான இன்று முதல் போதைப் பொருளுக்கு எதிராக போராடப் போவதாக அறிவித்திருக்கிறார். மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்கட்டும். போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கி காட்டுவோம். இன்றைய நிலவரப்படி நான் ஒரு சாமானிய குடிமகன்தான். எந்த ஒரு அதிகாரமும் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து சாதாரண மக்களுக்கு இருந்த பெரும் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவோம், போதையை ஒழித்து காட்டுவோம் என்பதை இன்றிலிருந்து நாமெல்லாம் உறுதியோடு அதை ஒழிக்கும் பணிகளில் ஈடுபடுவோம் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை ஜூலை முதல் வாரத்தில் 4ஆக பிரித்துள்ளார். இதில் முதல் வாரத்தை பொறுத்தவரை நானும் என்னுடைய குடும்பமும் போதைப் பொருட்களை இன்று முதல் பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளோம். அதை தொடர்ந்து 4ஆவது வாரத்தில் வீதி லீடர்ஸ் இயக்க குடும்பத்தில் எல்லோருமே நாடு முழுக்க செல்ல வேண்டும். அதோடு ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் போதையில்லா பொள்ளாச்சி என்று பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். அது முடிந்ததும் ஜூலை 26ஆம் தேதியன்று திருச்செந்தூரில் போதையில்லா தமிழகத்திற்காக ஒரு கூட்டம் நடத்துகிறோம். இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் வீதி லீடர்ஸ் இயக்கத்தை ஒரு சமுதாய இயக்கமாக நாம் செயல்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில்தான் பொள்ளாச்சி, திருச்செந்தூர் என்கின்ற 2 தொகுதிகளில் இந்த இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு போதைக்கு எதிராக முழக்கம் கொடுக்கிறார்கள். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போகிறோம். போதைப் பொருளை புழக்கத்தில் விடுவோருக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அவரை கண்டறிந்து காவல்துறையில் புகார் கொடுக்கிறோம். இளைஞர்களிடத்தில் போதையின் பயங்கரவாதத்தை எடுத்துரைக்கிறோம். இப்படி போதையில்லா தமிழகம் என்கின்ற மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பல வழிகளிலும் நம்முடைய இயக்கம் செயல்பட போகிறது என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அதோடு வீதி லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய பகுதிகளில் உள்ள சமூக ஆர்வலர்களை இந்த பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வாருங்கள். நம்முடைய இயக்கத்தின் ஆப்பில் இருக்கும் தகவல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த ஜூலை மாதத்திலிருந்து தமிழ்நாடு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும். மாற்றமானது முதற்கட்டமாக நம்மிடமிருந்து தொடங்கட்டும். மாறுவோம், மாற்றி காட்டுவோம் என்று அண்ணாமலை அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இப்படி அண்ணாமலை தனது வீதி லீடர்ஸ் இயக்கத்தை சமூக பார்வையுடன் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தொடங்கியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. கட்சியை ஆரம்பித்தும் தேர்தலை சந்தித்தும் உச்சியை பிடித்தோம் என்று இல்லாமல் சமூகத்தை சீர்படுத்தவும், போதையில் சிக்கியோர்களை மீட்டெடுக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த சமூகத்திற்கு புதிய மாற்றத்தை உருவாக்குவோம் என்கின்ற அடிப்படையில் அண்ணாமலை தனது நிலைப்பாட்டை தொடங்கியிருப்பது சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் அவருடைய மீதான மரியாதையை அதிகப்படுத்தியிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு இயக்கத்தின் நிறுவனர், அரசியல் கட்சி தலைவர் என்றெல்லாம் தன்னை கருதாமல் இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடியவர், விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவர் என்ற கோணத்தில் அண்ணாமலை சமூக போராளியாக தன்னை வெளிப்படுத்தியிருப்பது வாக்கு வங்கி அரசியல் நடத்தும் அத்தனை கட்சிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அண்ணாமலை ஒரு அழுத்தமான அடித்தளத்தை போடுகிறார். சமூகத்திற்கு தேவையான ஒரு முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் அண்ணாமலையால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது. அவரது இந்த ஆரம்பம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சில தலைவர்கள் அவருடைய செயல்பாட்டிற்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சமூக நோக்கத்தோடு தன்னுடைய வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் செயல்பாட்டை போதைக்கு எதிரான ஒரு போராட்டமாக அறிவித்து ஒரு புதிய மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளார் அண்ணாமலை. மக்களை இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.